மாய புத்தகம். இந்த மூவி வந்து இப்போ தேட்டரில் அவைலபிளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து டேரக்டர் ஆனோம் அப்படின்னு பெரிய கனவோட இருக்காரு. பட் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல. ஒரு நாள் தூக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு பாம்பு கனவு வந்து வருது. அது எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்னு தெரியாமல் ஒரு சாமியாரை போய் பார்த்து அதுக்கான விளக்கத்தை கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியார் ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்து, இந்த அரண்மனைக்கு நீ போ, உனக்கான டேரக்ஷன் வாய்ப்பும் கிடைக்கும், உனக்கான பதிலும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவருடைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாமியாரே ஒரு ப்ரொடியூசரை ரெஃபர் பண்ணுறாரு. அந்த ப்ரொடியூசரு சாமியார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருடைய படத்துக்கு ஓகே பண்ணுறாரு. அங்கே அதாவது அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் டேரக்டருக்கு அந்த கதை கிடைச்சதா, அங்கே என்ன நிகழ்வு நடக்கும், எதுக்காக இந்த சாமியார் இவருக்கு என்ன ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்புனாரு, அந்த அரண்மனைக்குள்ளே என்ன ஒரு சீக்ரெட் இருக்குது, என்ன ஒரு மிஸ்டரி இருக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டரியாக இருந்தாலும் படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. மற்றபடி படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் அங்கங்கே வந்து சீரியல் பார்க்குற எஃபெக்ட் தான் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து படத்தோட பட்ஜெட் தான். பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் வந்து சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கும். பட் இப்போதைக்கு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்தை பார்க்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க முடியாது.